இப்போ நம்ம pixellabக்குள்ளார வந்துட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ தம்ப்நெயில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸ்ன்னு இருப்பாருங்க, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் போய்ட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில் இருக்கும். நீங்கள் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி யூடியூப் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் வந்து வந்துடும். இப்போ இதில் வந்து டெக்ஸ்ட்டுன்னு இருப்பாருங்க, நியூ டெக்ஸ்ட். இதை வந்து நீங்கள் இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேமை வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து வந்துடும். இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். கீழே இந்த ஏ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இந்த மாதிரி தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தோன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது வந்து கரெக்டாக சென்டரில் நம்ம வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இதே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிவிடும். அதேமாதிரி கீழே மேலே இதை வந்து சரி பண்ணிக்கிறோம். இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபாண்ட் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கலர் ஆப்ஷனுக்கு போய்டுங்க. கலர் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து வச்சுட்டேன். ரெட் கலர் வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே இந்த 3 ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். 3வது ஆப்ஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த கலர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், இப்போ நம்ம ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம். பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் மாற்றிட்டோம். அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் கலரில் மாற்றிட்டோம். ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா சேவ் கொடுத்து ஓகே பண்ணிடணும். இந்த பாருங்கள், இப்போ இது சேவ்ன்ற ஆப்ஷன் மேலே கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு சேவ் ஆஸ் இமேஜ்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கஸ்டம் இருக்குல்ல, அதில் நீங்கள் டச் பண்ணுங்கள். அதில் டச் பண்ணி அல்ட்ரான்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு தம்ப்நெயில் வந்து ரெடி ஆகிடும்.